இருப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாதான். ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிந்து அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஒரு வந்தவுடன் மான்குட்டியை பிடிச்சு தரணும்னா எப்படி பிடிச்சு தர முடியும்? நல்லா விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிச்சாதானே எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். நீங்க விசாரிக்கிறதுக்கு இறக்கணத்தை கேட்கணும். ஆமா கேட்கணும்ல. அதை சென்னிமலை வேடனுக்கு சேர்ந்த கொம்பு 2, கன்னிக்குற வள்ளிக்கு காலில்லை, இன்னொரு ஆட்டுக்கு கொம்பில்லை, ஆடைக்கு காலில்லை, ஆராய்ந்து மாதிரி பாட்டுக்குள்ளீங்க. சென்னிமலை வேடனுக்கு சேர்ந்த கொம்பு 2 அப்படின்னா இருக்குல்ல. வேடன்னு எழுதணும் அப்படின்னா ரெட்டை சுழி கொம்பு போட்டுதான் வேடன்னு எழுதுவோம். இருக்குல்ல. அதனால சென்னிமலை வேடனுக்கு சேர்ந்த கொம்பு 2. அடுத்து என்ன சொன்னீங்க? கன்னிக்குற வள்ளிக்கு காலில்லை. வள்ளின்னு எழுதுன வள்ளிக்கு கால் இல்லாம இருக்கு. அது கிடையாது. வள்ளின்னு எழுதுனவனால் துணை கால் இல்லாம வா போட்டு மத்தளையில் போட்டு மத்தளையில் போட்டா அதுக்கு பேர் தான் வள்ளி. வள்ளிக்கு கால் இல்லை. அது ஆணைக்கு கால் இல்லை. ஆராய்ந்து மாதிரி பாட்டுக்குள்ள இருக்கு. பாத்தீங்களா? அப்ப ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒவ்வொரு சூட்சம் இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்திருக்கிறதுக்குள்ளேயும் ஒரு சூட்சம் இருக்கு. அப்படியா? ஆமா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா கண்டிரண்டே எவருக்கும் கற்றோர் 3 விழி. என்ன விழி ஏழாக மீவோருக்கு நன்மை மனதம் தவத்த அருள்ஞான பெற்றவருக்கு அனந்த விழி என்றார். கண்டி எல்லாருக்கும் 2 தான். ஆனால் தான் கற்ற கல்வியோடு சேர்த்து 3ஆம் அறிவு. என்ன விழி ஏழாக மீவோருக்கு அப்படின்னா ஒரு பொருளை இன்னொருத்தவங்க கொடுக்கும் பொழுது மனசாட்சி விரோதம் இல்லாமல் சிரிச்ச முகத்தோட கொடுக்கணும். அப்படி கொடுக்கிறப்ப தன்னுடைய நகக்கணைந்து தன்னுடைய கண்டண்டு ஏழாக மீவோருக்கு நன்மை மனதம் தவத்த அருள்ஞான பெற்றவருக்கு அனந்தம் விழி என்றது. அப்படின்னா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகளுக்கெல்லாம் முடிவில்லாத அளவில்லாத கண்கள், அதுதான் உடம்பெல்லாம் மயிர்கண்கள் அப்படின்னு அர்த்தமா. முதல் காவலை எங்க அண்ணன் வீரதேவன். சரி. இரண்டாவது காவலை என் உயிர் தோழி. மூன்றாவது காவலை நானு. எங்க அண்ணனுடைய காவலை மீறி என் தோழியுடைய காவலை மீறி என்னுடைய காவலையும் அத்துமீறி ஆண்குட்டி உள்ள இருக்கு அப்படின்னா இது எப்படி ஏத்துக்கக்கூடிய விஷயமா? பாக்குறதுக்கு நல்ல ஆள் அம்சமா தான் இருக்கீங்க. ஆனா பேசுறது புறம் பித்தாட்டம் பேசுறீங்க நீங்க. அப்ப நான் சொல்றது பொய்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, பூசாரி பொய்ய புலவனா தம்பையும் ஆசாரி பொய்க்கார பொய்க்கு ஆகாத அப்படி பழமொழி சொல்லிருக்காங்க. உண்மை தெரிந்து கொண்ட உண்மை புரிந்து கொண்ட இந்த பூவையர் குலமாதை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு அந்த விளக்கு கிட்ட போய் உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லி பாருங்க, அந்த விளக்கு அணையாது. அடே விளக்கு கிட்ட போய் பொய்ன்னு சொல்லி பாருங்க, உடனே விளக்கு. ஆமா, ஊரு ஊதுனா அமர்ந்தம் செய்யும். அதாவது பொய்க்கு எவ்வளவு அசர குணங்க. அந்த விளக்குல வந்து அதுல தெரியறது முதல்ல என்னன்னா வெளிச்சம். ஆமா, அந்த வெளிச்சம் தெரிஞ்சாத்த நம்ம விளக்கு எரியுதா இல்ல எரியலையான்னு கண்டுக்கலாம். இல்ல கையப்பட்டை வச்சு பார்த்தோம்னா என்ன செய்யும்? சுடுமுல. நான் சொல்றது உண்மை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. டேய், நீ சொல்றது உண்மையா பொய்யா ஆனா கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சூடத்தை ஏற்றுவாங்க. சூடத்தை அமைச்சு சொல்லுவாங்க. அங்க என்ன ஆகும்? அமைஞ்சு போவோம். சூடா அமைஞ்சு போவோம். நான் உண்மையிலே இந்த தப்பு செய்யல அப்படின்னு செய்யலாம். அப்ப கையை வச்ச உடனே அமர்ந்து போயிடும். அது சுடுமா சுடாதா? சுடுந்தா. அமர்ந்துட்டா எப்படி சுடும்? ஏங்க வைக்கிறப்ப சுடுல. அதெல்லாம் அமர்ந்துட்டா சுடாது. சூடத்தை பார்த்து அங்கே கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஐயர் அத்தை செய்வார். படக்குன்னு கையத்தை வைப்பாரு. அவருக்கு சுடாது. அதை அவர் சொல்றது உண்மை. பொய் சொன்னாதான் இங்க சுடும். அப்ப அது மட்டும் சுடாது. பொய் சொன்னா உள்ள சுடும். கண்டிப்பா. அத வில்லது வளைந்ததென்று வேட முதலை கிட்டென்ன பண்டிகை மதிக்கிட்டென்ன வடகடா பிந்திட்டென்னும் புள்ளதம் சொல்லுக்கு அஞ்சி பொறுத்தின ஒரு பெரியவர் என்று இதெல்லாம் நல்லதென கருத வேண்டாம். நல்லதென கருத வேண்டியிருக்கேன். ஒவ்வொரு வார்த்தையிலேயே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கணும். ரசிக்கும் சீமானே ரசிக்கும் சீமானே செவ்வாய்க்கிழமை ஞானத்தை அறிவதற்கு பேச்சை விட மௌனமே முக்கியம்.
ஞானத்தை அறிவதற்கு பேச்சு மௌனமே முக்கியம். மௌனம் சம்மதத்துக்கு அறிவு.
நிலை உணர்ந்தது. அறிந்தரசு கலைகள் தரந்தவத்து இடைவிளக்க சிறந்த சிலை குடும்பத்தை சிதைத்ததுமோ அடையாளம். மானமரம் எண்ணோக்கி வைதேகி விண்ணப்பம் காண்டமரம் கள்ளதுருப்பை காடுவந்த காலத்தில் தேனமரம் புளிச்சால் சித்திர கூட தீர்ப்பர் பால்மொழியாய் பரதனை படித்ததும் ஒரு அடையாளம். சித்திர கூட தீர்ப்பர் சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே குண்டரையே அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவன் என்னவைய வெற்றலை கத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம். மின்னத்த உன்னியடியார் மையடியர் விண்ணப்பம் பொன்னத்த மானொன்று புகுந்து நீதி விளையாட நீ நண்பின் வழி நின்று சிலைபிடித்து எம்பிரானையே பின்னையின் லக்குவை பிரிந்ததும் ஒரு அடையாளம். மைத்தகுமா வளர்ப்புழலால் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானகப்பன் உண்டு அழைத்திட அத்தகைய சீர் அயோத்திற்கும் அடையாளம் ஈ மொழிந்தான் இத்தகைய அடையாளம் ஈதுவன்கை மோதிரமே அப்படின்னு ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் சீதம்மா கிட்ட கணையாளி குறி அடையாளத்தை சொன்னதா பெரியாழ்வார் சொல்லியிருப்பார். 400 ஆண்டுகளுக்கு பிறகு நேர்த்தை நிறைவேறி இருக்கு. அதுதான் உண்மை. இதுதான் அயோத்தியினுடைய அந்த தெய்வத்துக்கே வந்து ஆத்மா சாந்தி அடைஞ்சது. ஆமா, அவ்வளவு பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு பூரா வந்து சந்தோஷம். ஆமா, நேத்துதான் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமான் சீதம்மா கிட்ட கணையாளிக்குரிய அடையாளத்தை சொன்னதா பெரியாழ்வார் சொல்லியிருப்பார் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க உங்க மான்குட்டிக்குரிய அங்கலட்சணம் அடையாளத்தை சொல்லிட்டீங்கன்னா மான்குட்டியை பிடிச்சு தந்துருவேன். ஏமா நீங்க கேட்டது அடையாளமா? ஆமாங்க. எங்க அதை மறுபடியும் கேளுங்க. ஏன்னா இது மாதிரி யாரும் அடையாளம் கேட்டு நான் கேள்விப்பட்டது கிடையாது. நீங்க கேட்ட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நெறித்தகுரம் குழல் மடவா நின்னடியின் விண்ணப்பம் செறிந்தமணி முடிச்சிறக சிலை ஏற்ற நிலை குணர்ந்து அரைந்தரசு கலைகட்டு அறந்தவத்தின் இடைவிளக்க சிறந்த சிலை குடந்தவத்தை சிதைத்ததுமோர் அடையாளம். மானமரம் மண்ணோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரம் கள்ளுதுருப்பை காடுவந்த காலத்தில் தேனமர பொலிசால் சித்திர கூடத்தில் இருப்பர் பால்மொழியாய் பரந்தனங்கி பணிந்தது ஒரு அடையாளம். சித்திர கூடத்தில் இருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே குண்டரி அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவன் உண்மைமே என்றலைக்கு அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம். மின்னத்தன் உன்னியடியார் மையடிய விண்ணப்பம் பொன்னத்த மானொன்று புகுந்து இதை விளையாட நீ நண்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரானையே பின்னையன் லக்குவன் பிரிந்ததும் ஒரு அடையாளம். மைத்தகுமா வளர்ப்புழலால் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரப்பன் உடனு தன்னை தேட அத்தகைய சீர் அயோத்திற்கு அடையாளமே மொழிதான் இத்தகைய அடையாளம் ஈதவன்கை மோதிரமே அப்படின்னு ராமாயணத்தை சொன்னாங்க. ஏன்னா ராமாயணத்துல மராமரம் சொன்னோம்னா ராமாராமான்னு வரும். ஆமாங்க. இது வந்து என்ன மனிதன் இந்த தமிழ் பேசுறவங்க மட்டுங்க என்ன ஒரு வார்த்தை வரும்னா எதை பேசுறாலும் ராமராமனே வரும். வந்தாராம், கேட்டாராம், பார்த்தாராம், செய்தாராம், இருந்தாராம், உண்டாராம், எழுந்தாராம், சென்றாராம், எதை சொன்னாலும் ராம் ராம் தான் வரும். அப்ப நீங்க இந்த ராமாயணத்துல கணையாளி மோதிரத்துக்கு உண்டான அடையாளத்தை சொல்லி அதே மாதிரி சொல்றதுல உங்களை விட அறிவு சிறந்து வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க, நீங்க கேட்ட கணையாளி மோதிரத்திலேயே கல்லு எத்தனை இருக்கு தெரியுமா? 32 வகையான கல். 32 வகையான கல் இருக்கு கணையாளி நீரோட்டம் வந்து போடும். அந்த 32 வகையான கல்லு கணையாளி மோதிரத்துல இருக்கு. அதே மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் தேடி வந்த மானுக்கு 32 வகையான லட்சணம் இருக்கு. அதே சாமுத்திரிகா 32 லட்சணம் பொருந்தியது என்னுடைய மானபடின்னு சொல்லுவாங்க. இப்ப 32 லட்சணம் பொருந்தியது சாமுத்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க. இந்த சாமுத்திரிகா இப்ப நான் சொல்றதுல இந்த மானுக்கு உண்டான லட்சணம் 32. நீங்க கேட்ட கணையாளி மோதிரத்தில் உள்ள கல்லு 32. 32 64 64 பாறை நாளை சேர்த்தா எத்தனை வரும்? 10. முதல்ல இருக்க எண்ணுக்கு பேர் என்ன? 1. ஒண்ணு என்ன பண்றது? என்ன அட அந்த ஒண்ணை வச்சு என்ன பண்றதுன்னு கேட்டேன். என்ன பண்றது நான் சொல்றேன், இந்த கவனமா கேக்குறியா?
அந்த பெண்ணு யாரு தெரியுமா? யாரு? ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணா தாக்கிறா, முகத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கமா பாக்குறா, ஒரு கண்ணா இருக்கு. ஒரு பக்கமா பாக்குறா, ஒரு கண்ணா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. அள்ளி அள்ளி தொட்டு வாங்கிறா கைவிரல் பட்டதிலே கைவிரல் பட்டதிலே தொட்டு கொள்ளுகிறே. உன்னை
நாடகமாகவும் வேடனாகவும் நடித்து நமது அன்பையும் பாராட்டலையும் பெற்ற ஆறுமுகம் அவர்களுக்கு பிளாக் கப்டின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். இங்கே இசைக்குயில் எங்கே அந்த வெண்ணிலா என்ற அந்த நிலாவை தேடி பாட வேண்டும். எங்களுக்கு அனைவருக்கும் பொன்னாடை போட்டு எங்களை கௌரவப்படுத்தியிருக்கின்ற மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இங்கே இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்புள்ளத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா ஒரு பொண்ணு வந்து கையில தான் மூலம் போடுவான், ஆனா அந்த பெண் வந்து ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் காலில் கொலை போடுவான். இப்ப பார்க்க இப்ப எப்படி காலில் கோலம் போடுறான்னு பாப்போமா? எப்படி போடுவா தெரியுமா? காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கோலம் போட்டு காட்டுறா, கம்பி போட்ட ஜன்னல்ல கண்ணத்தை தேய்க்கிறா, கம்பி போட்ட ஜன்னலே கண்ணத்தை தேய்க்கிறா, நெஞ்சை தாளாட்டுறா, பார்க்கிறா ஒரு கொஞ்ச நேரம் உங்க அத்தாச்சியோட பேச விட மாட்டேன். அண்ணன் உள்ளது உச்சி முறையை கொண்டு வரலன்னா அதுக்கு ஒரு வந்தவர் மான்குட்டியை தேடி வரவில்லையா? அப்புறம் குருவி ரொட்டி வைக்கிறாரா? உன்னைத்தான் தேடி வந்தாரா? உன்னை என்று என்னை தேடி வந்தாரா? ஓ மை காட், சாமி கும்பிட்டீங்கன்னா எல்லாம் அம்பன் திருப்பதி இருமுடி தாங்கி இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருமலையை காணவந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் கோலுக்கு நன்றி சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்போ
நன்றிகள் வணக்கம். அந்தமானை சேர்ந்த டி ராஜேந்திரன் அண்ணா அவர்கள் சார்பாக ஐயப்பன் பாடல் பாடியதற்காக அருமையன் ராஜேந்திரன் அவர்கள் அந்தமான் அவர்கள் சார்பாக ரூபாய் 201 பரிசாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு அப்பா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றிகளது வணக்கம். வணக்கம். கட்சிதார் பொன்னாரத்தில் இவர மேடையில் வள்ளிநாயகர் நடிக்கும் தங்கச்சி ஆமாமா தங்கச்சி தான். உங்களுக்கு தங்கச்சி தான். தங்கி எத்தனை பேரும் 13 நாளாக பார்த்து அர்ஜுன் நாளாக பார்த்தேன். என்னுடைய இந்த 50 ரூபாய்க்கு எவ்வளவு நேரம் வரைக்கும் தான் நாடகத்தை முடிக்காம இருக்கிறது? 13 வருஷமா நாடா பாக்குறாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. வாழ்ந்தார் பூசாரி அன்பளிப்பணி வாரி வழங்கி அருமைக்குரிய அன்பு அப்பா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றி. நன்றிகளது வணக்கம். வெக்கையா இருக்கும் பொழுது அந்த படத்தை வச்சு வீசிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தது யாருன்னு தெரிந்து கொண்டாயா? சுவாமி வரம் தர வேண்டும் சுவாமி. இது நேரம் வரை உன்னோடு விளையாடி கொண்டிருந்தது அடியா. என்ன வர வேண்டும்? இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தேவியானை வள்ளியின் அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. உடற்காக உலகத்தை கொடுப்பதற்காக வைத்திருக்கிறேன். என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க? முருகனே இவ்வளவு நாள் யாருக்காண்டி காத்துக்கிட்டு இருந்தா உங்க தங்கச்சி? அவரே நேரில் வந்து என்ன வர வேணும்னு கேட்கிறா. அவருக்கு போய் என்ன வர கேட்குறீங்க? என்னங்க வளர்த்துருக்கீங்க? என்ன சரியா கேட்குறேன்? அவரோட கோவப்பட்டு மறுபடியும் பழனிக்கு போயிட்டாரா? யார் போய் முடியாது? என்னப்பா தப்பா கேட்டேனா? ஆனா பழனிக்கு போனா கூட நம்மளுக்கு வழி தெரியும், போய் கூட்டிட்டு வந்தாலாம். வேற மலையில ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. என்ன உங்க தங்கச்சி வர கேட்குது? இன்று முதல் தேவயானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவயானை சமயக்கார சுப்பிரமணியா சமேத சுப்பிரமணியர். இரண்டாவது ஒரு கல்யாணம் பண்ண ஒரு சமைக்கிறதுல தான் அது உண்மை. இல்ல உங்களுக்கு எப்படி பிரியா? எட்டி மேடம் நாடு செழிக்காலும் அழகான பழனி மலை ஆண்டவா. அழகான பழனி மலை ஆண்டவா. பள்ளி மலை காதலே
ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒலிபெருக்கி மிக அற்புதமாக அமைத்துக் கொடுத்த மீனால் ஒலிபெருக்கிலை தாருக்கும் இதையும் கிடைத்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திலே தெளிவாக ஒளிப்பதிவு செய்த எங்களது ஒத்தக்கடை ட்ரிபிள் கே தமிழன் சேனல் உரிமையாளர் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் தெய்வம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என கூறி எங்களுடைய இறைப்பணியை இறுதி நிறைவு செய்கின்றோம். நன்றி கலந்த வணக்கம்.